வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்களும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்களோட அது மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கார். அதுவும் நீச்சமாக இருக்கும்போது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து கொஞ்சம் அந்த நீச்சம் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷனான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணத்தான் செய்யும். ஏன்னா வந்து நீச்சம்ங்கும்போது நமது மனதில் நிறைய ரணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நினச்சி தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்க சுக்கிரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது இது 3ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 5 புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வக்கரமாறாருங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுனா வேலையில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும். வக்கரமாகும்போது கொஞ்சம் இந்த வேலையில் சுணக்கங்களோ, வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. வேலையில் வந்து நம்ம எதிர்பார்க்குற வேகத்தில் போகலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது புது 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து முதலே சொன்ன மாதிரி 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுக்கிரன் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்க. ஸோ அப்போ என்ன வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை பேராசைப்பட்டு மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயம், தந்தை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா அது வக்கரமாக இருக்கும்போது அந்த ஸ்பீடு இருக்காதுங்க. நமக்கு வந்து உடனே இப்போ நாளைக்கு வேணும்னா அது கொஞ்சம் ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு கிடைக்கும். கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு வந்து இந்த ரகசியமான சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும், பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சூரியன் 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கலாம், இல்லைனா வராத காசு இது வர வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போய் மாட்டிக்கிச்சிங்க வரலைங்கன்னா இப்போ போய்ட்டு உழுக்கும்போது கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா வந்து அந்த 8-11 தொடர்பு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ யோகங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்களை விடுங்க. நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 1 8ஆம் அதிபதி 4ல் நீச்சமாகும்போது தாயார் சார்ந்த உறவுகளால் ஒரு மனக்காயங்கள், வண்டி வாகனால வந்து கொஞ்சமாக ஒரு மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்புகள், பார்த்து வண்டி ஓட்டணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 12ல் இருந்து 11ஆம் அதிபதியோட நட்சத்திர சார பரிமாற்றங்கள், அதாவது நட்சத்திர பரிவர்த்தனையும் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து மறைமுகமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, டைரெக்டாக இருக்காது, பட் மறைமுகமாக திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அப்பா சார்ந்த உறவுகள் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து 11ல் இருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நிறைய லாபங்கள் வர மாதிரி இருந்தாலும் சின்னதாக ரகசியமாக செலவு யாருக்கும் தெரியாமல் செலவுகள் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார், வக்கரமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த வேகமாக அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். எவனா போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டங்கள் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மேஷ லக்னமாகிறது கேது தசாபுத்தி. K6ல் உள்ள கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது பிள்ளைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவுகிறது, கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் அபிவிருத்தியான விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு சிரமங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. வேலையில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா கேது வந்து சூரியனுடைய சாரத்துலேருந்து சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளிடம் கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து அடுத்தது பார்க்கும்போது சுக்கிர தசாபுத்தி. ஸோ மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அதனால சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 8ல் உள்ள கிரகம் வந்து நம்மளை வந்து நிறைய பேராசை ஏற்படுத்தி கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ எதுவரை இருக்கணும் அப்படின்னும்போது இந்த கார்த்திகை மாதம் வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூரியன் வந்து 8ல் இருக்கும். ஸோ அப்போ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே வந்து இறைவன் வந்து உள்ளே இருக்கிறதா நினச்சி பண்ணும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்தவித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1-2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும், இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவனும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் ஒரு தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா? சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பாவும் எவ்வளோ இன்டிமசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய ஜாதகங்கள் வந்து தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ், ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது, ஓகேங்களா? ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.